சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம், நமக்கு புடிச்சவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நாம சந்தோஷப்படுறது. நாம மட்டும் சந்தோஷமா இருக்கோம்னு நெனைக்கிறது சுயநலம். நம்ம கூட இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறது பொதுநலம். அதுலயும் நம்ம மனசுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நாம சந்தோஷப்படுவோம் பார்த்தீங்களா? அது உச்சகட்ட சந்தோஷம்னு வந்து சொல்லுவாங்க. வலி கூட நமக்கு வந்து இருக்கும். ஆனா அந்த வலிய வெளியில காட்டிக்காம, "பரவாயில்லைல, அவங்க நல்லா இருக்காங்கல்ல" அப்படிங்கிற அந்த மனநிலைமை வரும். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த தியாகின்னு இருக்குல்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் வந்து அடிக்ஷனா இருக்குங்க. சிலர் குடிக்கிறதுக்கு அடிக்ஷனா இருக்கும். சிலர் தம் அடிக்கிறது அடிக்ஷனு. சிலர் பெண்களுக்கு அடிக்ஷனு. சிலரு வாழ்க்கை முழுக்க அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து தியாகம் பண்றதிலே வந்து அடிக்ஷனு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல தாய்மார்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வாழ்க்கைய அவங்களுக்காக வந்து வாழாம, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தாய் தகப்பனுக்காக, அதுக்கப்புறம் கட்டின புருஷனுக்காக, அப்புறம் பிள்ளைங்களுக்காக, இப்படின்னு மாறி மாறி திரும்பி பார்க்கும்போது அவங்களுக்கான வாழ்க்கைய அவங்க ஒரு நாள் கூட வந்து வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அப்படி என்னைக்காவது ஒரு நாள் வந்து அவங்க வாழணும்னு வந்து நினைக்கும்போது, நெறைய ஆணாதிக்க சிந்தனை, ஆணாதிக்க சமூகம் அதெல்லாம் வந்து நடக்கத்தான் வந்து ஆரம்பிக்கும். அதனால தான் சங்கீதா அதாவது ஒரு பிரபலத்தோட மனைவியா வந்து இருந்தாலும், ப்ராப்ளத்தில தான் வந்து முழுக்க முழுக்க இருக்காங்க. நிம்மதியா வந்து இல்ல. தளபதி மேல அவங்க வந்து சில குற்றச்சாட்டுக்கள் வந்து வச்சாங்க. கேஸ் வந்து டைவர்ஸ் கேஸ் வந்து போட்டாங்க. எல்லாமே வந்து பண்ணாங்க. ஆனா, அதுக்கப்புறம் அவர எந்த பொதுவெளியிலயும் அவங்க வந்து அசிங்கப்படுத்தல. ஆனா, தளபதி விஜய் அவங்கள அசிங்கப்படுத்தினார், அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார், இனிமேலும் அசிங்கப்படுத்துவார். அப்படிங்கிற மனநிலைமை தான் இப்ப எல்லாருக்குமே வந்து இருக்கு. ஏன்னா, சந்தனத்தையும், சாணியும் ஒண்ணா வச்சு பார்க்க முடியாது. சந்தனம், சந்தனம் தான். சாணியும், சாணி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு சந்தனம், யாரு சாணிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஏன்னா, புரோட்டோகால் பிரகாரம் அந்த இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ முதல் வரிசையில வந்து உட்காந்து, அவங்க சல்யூட் அடிச்சது, இவரு சல்யூட் அடிச்சது, அது எல்லாமே வந்து பார்த்து அடுத்து சோசியல் மீடியாவுல ட்ரோல் ஆனது, எல்லாத்தையும் நீங்க தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே தான் வந்திருப்பீங்க. ஆனா, இதுல அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறது அவரோட மனைவி வந்து சங்கீதா தான். பட் அவங்க கூட இப்ப வந்து "ஏன் நீங்க உங்க தரப்பு நியாயத்த எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு வந்து கேட்டதுக்கு, ரொம்ப தெளிவா ஒரு விளக்கம் குடுத்திருக்காங்க. "பரவால்ல, என் தரப்பு நியாயத்த நான் சொல்லி என்ன நடக்க போகுது? அவருக்கு எது சரின்னு தோணுதோ, அது வந்து பண்ணட்டும். நோ கமெண்ட்ஸ்" அப்படின்னு அந்த மனநிலைமையில இப்ப அவங்க வந்து ஒதுங்கி போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு ரொம்ப அன்பானவங்க ஒதுங்கி போக ஆரம்பிச்சாங்கன்னா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க விரக்தியோட உச்சத்துல வந்து இருக்காங்க. நம்மள கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்கங்கிறது தான் அர்த்தம். இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.